சிகரத்தை விட்டு நான் இறங்கிடக்கூடாதுங்கிறதுல தீர்மானமாக இருக்கக்கூடியவர்கள். ஒரு பேர் எடுத்துட்டோம், அது நல்ல பேர். அந்த நல்ல பேரை என்னைக்கு விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுல தான் தீர்க்கமாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மராசிக்காரர்கள். நம்மளை யார் வேணாலும் பேசுவாங்க, எது வேணாலும் பேசுவாங்க. பேசுகிறவங்க பேசட்டும். நம்ம ரிப்ளை கொடுத்தா தானே அது பெரிய பிரச்சனை. ரிப்ளைவே கொடுக்கறது கிடையாது சார், வேண்டாம். வாட்ஸ்அப்லேயே ஒரு மெசேஜை பார்த்தாலும் பரவாயில்ல சார், அது நல்ல மெசேஜாக இருந்தால் நான் ரிப்ளை தரேன், நல்ல மெசேஜாக இல்லைன்னா ரிப்ளை தரமாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை எடுத்துக்குங்க சிம்மராசிக்காரர்கள். சில பேர் உங்கள் வாயை கலருவாங்க, உங்கள் காதில் தப்பான செய்திகளை கூட கொண்டு வந்து போடுவாங்க. குப்பைகள் நிறைய இடத்திலிருந்து நமக்கு வரதான் செய்யும். இது குப்பையை நாம் கொட்டி கொள்ளக்கூடிய இடம் சிம்மம் அல்ல. குப்பை வரும்பொழுதெல்லாம் ஒரு மிகப்பெரிய சூறாவளி காத்து வந்து சிம்மத்துக்கிட்ட குப்பையை சேர்க்காம பகவான் நம்மளை காப்பாற்றி கொடுத்துருவார். அதுதான் சிம்மத்திற்கு கிடைக்கிற கிரேட்ஃபுல் ஒரு சான்ஸ், ஒரு சாய்ஸ். அதனால் சுவாமி பார்த்துக்கிட்டு இருக்காரு உங்களுக்கு. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்கள் மேலே யாராவது தவறான கருத்துக்களை சொன்னால் கூட நீங்கள் ரிப்ளை பண்ண வேண்டாம். அது அந்த கருத்துக்களே அவர்களை திருப்பி பாதிச்சிடும். அதனால் சிம்மத்திற்கு இந்த வாரத்தில் மௌனம் அதிகம் தேவை. உங்களை பற்றி அவங்களே ஊதி பெருசாக்குவாங்க. ஸோ நீங்கள் பெஸ்ட்டாக வரப்போகிறீங்க. இந்த வாரத்தில் உங்களோட உயர்வுகள் பளிச்சிட போகுது. மார்ச் 1ஆம் தேதிக்குள்ளே கடன்கள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். பணப்பிரச்சனைகள் தீரும். உறவுகளுக்குள்ளே இருந்த மன விரிசல்கள் விலகும். குடும்பத்தில் ஒரு சின்னதாக ஒரு டூரோ, சின்னதாக ஒரு பயணமோ ஒரு அனுகூலத்தை கொடுக்கும். எல்லாத்தையும் மறந்துட்டு குலதெய்வத்தை பற்றி நினைங்க, சிறப்பாக இருப்பீங்க இந்த வாரம்.